ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திக்கிறதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நிறைய பேர் நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, உங்களுடைய மெசேஜஸ் நான் பார்க்குறேன், உங்களுடைய வாய்ஸ் மெசேஜ் நான் பார்க்குறேன், உங்களுடைய டெக்ஸ்ட் மெசேஜ் நான் பார்க்குறேன். மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நான் பதில் கொடுக்குறேன். ஒருவேளை உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் கொடுக்கவில்லை என்று சொன்னால், நான் மெசேஜ் அனுப்பினேன் பிரதர், எந்த ரிப்ளைமே பண்ணலையே, அவர் பார்த்துருக்காரு ஆனால் ரிப்ளை பண்ணலையே அப்படின்னு தயவு செய்து நீங்கள் தவற நினச்சிடாதீங்க. என்ன சொன்னால் நிறைய மெசேஜ் வர்றதுனால நான் ஒரு சிலருக்கு நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன், ஒரு சிலருக்கு நான் சில நேரங்களில் பிஸியாக இருக்கிறதுனால நான் ஒருவேளை மறந்துருக்கலாம். அதனால் தயவுசெய்து நீங்கள் மறுபடியுமாக எனக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. நிச்சயமாக நான் உங்களுக்கு பதில் கொடுப்பேன். நேரம் கிடைக்கும் போது நிச்சயமாக நீங்கள் கேட்குற கேள்விக்கு நிறைய பேர் நீங்கள் மெட்டீரியல்ஸ் நீங்கள் கேட்குறீங்க. நான் உங்களுக்கு சில பிடிஎஃப்ஸ்லாம் நான் அனுப்பி விட்டுருக்கேன். சில பேர் புதுசாக சண்டே ஸ்கூல் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்குறீங்க. உங்களுக்கும் நான் ஒரு சில மெட்டீரியல் நான் கொடுத்துருக்கேன். நான் ஒரே டைமில் எல்லா மெட்டீரியல் நான் கொடுக்க மாட்டேன். என்று சொன்னால் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் என்னென்ன காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ நான் இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க சண்டே கிளாஸ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், என்ன பண்ண தெரியலன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புவேன். அந்த லிங்க் நான் அனுப்புவேன். அதை நீங்கள் பார்த்துட்ட பிறகு அதை நீங்கள் புரிந்து கொண்ட பிறகு அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்ததாக வேறு வீடியோ அனுப்பினேன். மொத்தமாக எல்லாத்தையும் அனுப்பினா ஒரு சிலர் அதை பார்க்குறாங்க, ஒரு சிலர் பார்க்க மாட்டேன்றாங்க, ஒரு சிலர் குழம்பிடுறாங்க. ஃபஸ்ட்டு எதை பார்க்குது அப்புறம் எதை பார்க்குதுன்னு தெரியல, ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அதனால் நான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை பார்த்துட்ட பிறகு ஓகே நான் புரிஞ்சிக்கிச்சு, எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 1 hour சண்டே ஸ்கூலில் என்னென்ன பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே அடுத்தது மெமரி வேர்ஸ் எப்படி சொல்லி தரணும், அதுக்கு நான் ஒரு வீடியோ அனுப்புவேன். அது மாதிரி ஒரு பைபிள் லெசன் எப்படி சொல்லணும், அதுக்கு நான் ஒரு வீடியோ அனுப்புவேன். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய ஊழியத்திலே அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதனால் தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த ஊழியங்களை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த ஊழியத்துடைய பெருக்கமே நிறைய பேர் சிறு பிள்ளைகள் ஊழியத்தில் பயன் பெறுகிறார்கள். இந்த உலகத்தில் நிறைய பேர் சிறுவர் ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. நம்முடைய இந்திய தேசத்திலையும் சிறுவர் ஊழியம் செய்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளால் முடிந்த அளவுக்கு யாரெல்லாம் இந்த யூடியூப் வீடியோ பார்க்கிறார்களோ, என்னுடைய சேனலை பார்க்குறாங்களோ, அவங்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு எப்படி நம்ம அவங்கள ட்ரெயின் பண்ணலாம், எப்படி நீங்களே உங்களை என்னென்னு சொன்னால் மோஸ்ட்லி என்னுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க நாங்கள் ரெகுலராக போய் ஒரு ஆர்கனைசேஷனில் சேர்ந்து ஒரு சில்ட்ரன் மினிஸ்ட்ரி ஒரு ஆர்கனைசேஷனில் சேர்ந்து நாங்கள் மினிஸ்ட்ரி நாங்கள் கற்றுக்கல, ட்ரைனிங் எடுக்கலை. எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது எங்கே போய் ட்ரைனிங் எடுக்கிறது எங்களுக்கு தெரியல, இல்லை எங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு டைம் கிடையாது. நான் வேலைக்கு போகிறவங்க, நான் காலையில் வேலைக்கு போயிட்டுனா சாயங்காலம் வருவாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, கணவர் இருக்கிறாங்க. அதனால் எங்கள் வீட்டில் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறையா இருக்கிறதுனால என்னால் போய் 1 வருஷம் 2 வருஷம் என்னால் ட்ரைனிங் எடுத்துக்கொள்ள முடியாது, குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் நம்ம ஈஸியாக எப்படி அவங்க வீட்டில் இருந்தே இந்த சிறுவர் ஊழியத்தை எப்படி அவங்க அதிகமாக கற்றுக்கொண்டு எப்படி சிறுவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது என்ற காரியத்தை தான் நாம் சொல்லி கொண்டு வருகிறோம். அதனால் இது நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் வெல் ட்ரெயின்டு பர்சனாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது எல்லாமே தெரிந்த காரியங்களாக தான் இருக்கும். இதில் உங்களுக்கு புதிதாக எதுவும் இருக்காது. ஏனென்றால் ஆல்ரெடி யூ ஆர் ட்ரெயின்ட். ஆனால் நம்ம ட்ரைனிங் பண்ணுறது, ட்ரைனிங் கொடுக்கறது எல்லாமே வீட்டில் நான் இப்போ தான் சண்டே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன், இல்லை சர்ச்சில் எனக்கு சண்டே கிளாஸ் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க, இல்லை ஆண்டவர் எனக்கு அந்த அழைப்பை கொடுத்துருக்கிறாரா, ஆனால் நான் எந்த ட்ரைனிங்கும் போனது கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் நம்ம இந்த ட்ரைனிங் கொடுக்குறோம், மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுக்குறோம். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை நிறைய சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். உங்களுடைய வீடியோஸை பார்த்து உங்களுடைய மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுறோம்ன்றது அது நிச்சயமாக எஃபெக்டிவாக இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற ஃபீட்பேக் என்னன்னு சொன்னால் ப்ராக்டிக்கலாக இருக்குது. நீங்கள் சொல்ல காரியம் ஏதோ கேட்டுட்டு இதெல்லாம் செய்ய முடியாதுடா, இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு இல்லாதபடிக்கு நீங்கள் சொல்றத அப்படியே எங்களால் அதை ப்ராக்டிக்கலாக எங்களுடைய சண்டே கிளாஸ்ல செய்ய முடிகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய காரணம் என்னன்னு சொன்னால், நான் சொல்லுகிற எல்லாமே 99% 100% நான் சொல்லலை, 99% நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் நான் சொல்கிறேன். ஒரு கேம் நான் சண்டே ஸ்கூலில் நடத்தினேன்னா அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஒரு சில இடங்களில் நான் சொல்லிக் கொடுக்காத சில இது நான் பிரயோஜனமாக எனக்கு பார்த்ததில் நான் பிரயோஜனப்பட்டதில் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதனால் இன்றைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கேம் நம்ம சண்டே ஸ்கூலில் நாம் வைக்க போகிறோம். சிம்பிளான ஒரு கேம் தான் அது. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன், அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த கேமை நம்ம எப்படி நடத்தலாம், நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படி இந்த கேமை கூட நடத்தலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன்.
கவலைகள் நீங்கும் இயேசுவின் நாமத்தில் பேய்கள் ஓடும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் ஜெயம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் தேவையில்லை இந்த கேம் நடத்துறதுக்கு. இந்த நம்ம சண்டே கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைங்களை பிகினர் பிள்ளைங்களை கூட விளையாட வைக்கலாம். ஆனால் பிள்ளைங்க சில நேரத்தில் பயந்துருவாங்க மீன்ஸ் ஐயோ பயங்கரமான கேம் போல இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிடாங்க. ஏன்னு சொன்னால் இந்த கேமில் நம்ம வந்து கண்ணை கட்டிடுவோம். அதாவது பிள்ளைங்க எல்லாரும் உட்காந்துருப்பாங்க சண்டே கிளாஸில். யாரை நம்ம விளையாட வைக்க போகிறோமோ ஒரு குழந்தைய முன்னாடி இங்கே வச்சுட்டு அவங்க கண்ணை கட்டிடணும். சரியா? கண்ணை கட்டிட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க, ஒரு காலி இடத்த நீங்கள் வச்சுக்கோங்க. சண்டே கிளாஸ்ல உங்கள் வீட்டில் நீங்கள் நடத்திருந்தாலும் சரிதான், இல்லை உங்கள் வீட்டு வாசலில் நடத்திருந்தாலும் சரிதான், சர்ச்சுக்குள்ளே நடத்திருந்தாலும் சரிதான், இப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் சரிதான், அட்லீஸ்ட் நமக்கு ஒரு சின்ன இடம் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப நெருக்கமான இடத்துல நீங்கள் இந்த கேம் நீங்கள் வைக்க முடியாது. அட்லீஸ்ட் உங்கள் வீட்டுக்குள்ளே இடம் இல்லை பிரதர், நாங்கள் வீட்டுக்குள்ளே ரொம்ப நெருக்கமாக இருக்கும், உங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் வைக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் பார்த்துக்கோங்க படி இல்லாத இடம் எங்கேயாவது. ஏன்னா பிள்ளைங்க கண்ணு கட்டிட்டு அவங்க திடீர்னு ஃபாஸ்ட்டாக போயிட்டோம்னா படி இருந்தால் கீழே விழுந்துருவாங்க, இல்லை மாடிப்படி பக்கத்தில் அப்படிப்பட்டதான டேஞ்சரஸான இடத்துலாம் நீங்கள் வைக்காதீங்க. ஃப்ளாட்டாக இருக்கிற சர்ஃபேஸ், 4 பக்கமும் க்ளோஸ்டாக இருக்கிற சர்ஃபேஸில் நீங்கள் இந்த கேம் நீங்கள் வைக்கலாம். என்ன சொன்னால் கண்ணை கட்டி இந்த கேம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க கையில் நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டு போகிறீங்க. அந்த வாட்டர் பாட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு நீங்கள் A4 ஷீட் நீங்கள் வச்சுருப்பீங்க. சரிங்களா? அது இல்லாமல் எப்படி நம்ம பண்ணலான்றது நான் சொல்லித்தரேன். அந்த கேமில் நீங்கள் பார்த்த மாதிரி A4 ஷீட் இருக்கும். அவங்க அந்த பாட்டில் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக அந்த A4 ஷீட்டில் வைக்கணும். அந்த A4 ஷீட்டுக்கு வெளியில் எங்கேயா வச்சுட்டாங்கன்னா அவங்க அவுட். ஓகேங்களா? அவங்க வந்து அவங்க கண்ணை திறந்து விட்டோம்னா பார்த்தியா A4 ஷீட் அங்கே இருக்கு, நீங்கள் பாட்டில் வச்சுருக்க அவுட். ஓகேங்களா? அது பண்ணலாம். இல்லை அப்படின்னா சில நேரத்தில் வந்து A4 ஷீட்டு பக்கத்தில் போய் பசங்க கால் வச்சு தடவி பார்ப்பாங்க, A4 ஷீட் இருக்கா அப்படின்னு. நம்ம பசங்க ரொம்ப உஷாராக இருப்பாங்க, காலை வச்சு தடவி பார்த்து அது மேலே வச்சிருவோம். ஓகேங்களா? அப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் என்று நான் நினைக்கிறேன். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, நீங்கள் உங்கள் கையில் என்ன பண்ணுங்க, ஒரு சாக் பீஸில் என்ன பண்ணுங்கன்னா அந்த தரையில் ஒரு ரவுண்டு போடலாம், இல்லை ஒரு ஸ்கொயர் போடலாம், இல்லை ஏதோ ஒரு ஷேப்பில். ரவுண்டு போட்டாலும் ஓகே தான், ஸ்கொயர் போட்டாலும் ஓகே தான். அந்த சாக் பீஸில் தரையில் என்ன பண்ணுங்க வரைஞ்சிருங்க. ஏன்னா தரையில் வரைஞ்சதை வந்து கால் வச்சு பார்த்தா கூட அவனால் கண்டுபிடிக்க முடியாது. வரைஞ்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு வட்டம் போட்டுருங்க. வட்டம் போட்டுட்டு குழந்தை அங்கே அந்த ஸ்டூடெண்ட் அங்கே முன்னாடி நிற்க வச்சுட்டு பாரு, நீ அந்த வட்டத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போய் இந்த பாட்டிலை நீ வைக்கணும். ஓகேயா? ஆனால் நான் என்ன பண்ணிடுவேன், கண்ணை கட்டி விட்டுருவேன். கண்ணை கட்டி விட்ட பிறகு கண் தெரியாமல் நீ எடுத்துகிட்டு போய் கரெக்டாக அந்த ரவுண்டுக்குள்ளே, நான் வரைஞ்சிருக்கிற சாக் பீஸில் வரைஞ்சிருக்கிற ரவுண்டுக்கு உள்ளே இந்த வாட்டர் பாட்டிலை நீ வைக்கணும். வச்சா நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க என்ன பண்ணுங்க, கண்ணை கட்டிடுங்க. கண்ணை கட்டும் போதும் நீங்கள் 2 விஷயம் நீங்கள் பார்த்துக்கணும். ஒன்று, ரொம்ப டைட்டாக கட்டி விட்றாதீங்க, பிள்ளைங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். 2வது, ரொம்ப லூஸாகவும் கட்டிடாதீங்க. ஏன்னா சில பசங்களை இப்படியே பார்த்துக்கிட்டே வருவான். ஏன்னா அவனுக்கு இங்கே கட்டியிருக்கிறது இப்படி தெரியும், அவனுக்கு இப்படி தூக்குனா அப்படியே பார்த்துட்டே வந்து வச்சிருவான். ஓகேங்களா? அது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பிள்ளைங்களுக்கு கரெக்டாக கண்ணு தெரியாமல் இருக்குதா, அது கட்டிட்ட பிறகு அவனால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம். அதனால தான் சொன்னேன் நான், பிகினர் பசங்களை இந்த கேம் விளையாட வைக்க முடியாது. கொஞ்சம் பிரைமரியிலேருந்து நம்ம விளையாட, பிள்ளைங்க ஆனால் ஆசைப்படுவாங்க, விளையாடுறதுக்கு ஆசைப்படுவாங்க. பிரைமரியிலேருந்து நம்ம விளையாட வைக்கலாம். எல்லாருமே நீங்கள் விளையாட வைக்கலாம். உங்கள் சண்டே ஸ்கூலில் இருக்கிற பிரைமரியாக இருக்கட்டும், ஜூனியராக இருக்கட்டும், இன்டராக இருக்கட்டும், சீனியராக இருக்கட்டும், எல்லா பிள்ளைங்களையுமே இந்த விளையாட்டை நீங்கள் விளையாட வைக்கலாம். வெரி சிம்பிளான ஒரு கேம் தான். கண்ணை கட்டி கையில் ஒரு பாட்டிலை கொடுத்துட்டு போகிறீங்க. அந்த பாட்டிலை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல நீங்கள் வரைஞ்சி வச்சிருக்கிற அந்த ரவுண்டில் அவங்க எடுத்துகிட்டு போய் வைக்கணும். இல்லை நீங்கள் பேப்பர் வைக்கிறதா இருந்தாலும் சரி, A4 ஷீட் வைக்கிறதா இருந்தாலும், நீங்கள் A4 ஷீட் வச்சிங்கன்னா ஒரு ரூல் நீங்கள் சொல்லிடணும். நீ காலை வச்சு தொட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ வைக்கக்கூடாது. ஓகேங்களா? நீ உன் கால் அதில் பட்டுச்சுன்னா நீ அவுட்டுன்னு சொல்லிடணும். உன் கால் போய் அந்த A4 ஷீட்டில் பட்டுச்சுன்னா அவுட்டுன்னு சொல்லிடுங்க. ஏன்னா பசங்க கால் வச்சு தடவி பார்த்து A4 ஷீட் எங்கே இருக்குன்னு தேய்ச்சி போய் அதில் வச்சுருவாங்க. கரெக்டாக அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த கேம்லேருந்து நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லித்தர போகிறோம் அப்படின்னு சொன்னால், பிலிப்பியர் 3:14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். இப்போ உங்கள் வாழ்க்கையில ஒரு இலக்கு, ஒரு லட்சியம், என்னுடைய வாழ்க்கையில ஒரு டார்கெட் அது இருக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில என்ன லட்சியம் இருக்கு தம்பி தங்கச்சி? நீ சொல்லு, உன் வாழ்க்கையில என்ன லட்சியம்? நீ என்ன ஆகணும்னு லட்சியமா இருக்கிற? உன்னுடைய லட்சியம் என்ன? நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுற? உன் வாழ்க்கையில ஒரு லட்சியம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் இருக்கா உன்னுடைய வாழ்க்கையில? பிள்ளைங்கிட்ட நீங்க கேட்கலாம். இந்த கேம் வச்சுட்ட பிறகு, ஏன்னா இந்த கேமை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், இந்த கேம்ல இருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னு சொல்ல போறோம் சொல்லி அப்படி நீங்க கேட்கலாம்.
அப்போ உன்னுடைய வாழ்க்கை இலக்கு என்ன? இங்க போட்ட பிறகு கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின், சாதாரண அழைப்பு இல்லை, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. அப்போ நீ ஒரு கேம்ல நீ விளையாடுற ஒரு ஸ்கூல்லையோ இல்லை நம்ம நாட்டிலையோ ஸ்டேட் லெவல்லையோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ ஏதோ ஒரு கேம் ஸ்போர்ட்ஸ் நடத்துறாங்க இல்லையா? அது ரன்னிங் ரேஸாக இருக்கட்டும், இல்லை லாங் ஜம்பாக இருக்கட்டும், ஹை ஜம்பாக இருக்கட்டும், எந்த ஒரு கேமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கும், ஒரு டார்கெட் இருக்கும். அதை அவங்க ஜெயிக்கணும், அடையணும். அப்படி அடையிறவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? ப்ரைஸ் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக கொடுப்பாங்க. இங்கே போட்டிருக்குது, ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். யார் உன்னை அழைக்கிறாங்க? ஏசப்பா உன்னை அழைக்கிறாங்க. எதுக்காக அழைக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். அந்த அழைப்பு பெற்றுக்கொண்டு நீ ஓடி நீ ஜெயிச்சனா உனக்கு என்ன கிடைக்கும்? பந்தய பொருள் கிடைக்கும். நல்லா கவனிங்க. கிறிஸ்து இயேசுவில் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்போ நீ இயேசுவுக்காக, இயேசப்பா உன்னை அழைச்சிருக்கிறாரு, அவருக்காக நீ வாழும் போது நீ விருதாவா சும்மா வேஸ்டா வாழ்றது கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, என்ன நீ ஒரு பாவமும் செய்யாம பரிசுத்தமா எதுக்கு வாழ்க்கையை வேஸ்டா? உன்னுடைய வாழ்க்கையில என்ஜாய்மெண்டே இல்லை. நிறைய டீனேஜ் பசங்கள்லாம் சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம், என்ன இவன் ஒரு தப்பு பண்ண மாட்டேன்றான், ஒரு கெட்ட வார்த்தை பேச மாட்டேன்றான், ஒரு சிகரெட் பிடிக்க மாட்டேன்றான், அது பண்ண மாட்டேன்றான், இதை பண்ண மாட்டேன்றான். என்ன வாழ்க்கை இது? என்ஜாய்மெண்ட்டே இல்லையே, டல்லான ஒரு வாழ்க்கை. பாரு எங்களெல்லாம் பாரு, நாங்கள் எப்படி என்ஜாய் பண்றோம் பாரு லைஃபை. இப்போதான் என்ஜாய் பண்ணணும், இந்த வயசுல தான் என்ஜாய் பண்ணணும். இந்த வயசை நம்ம தாண்டி வந்துட்டோம்னா அப்புறம் என்ஜாய் பண்ண முடியாதுரா. ஏசப்பாவுக்காக நம்ம வாழ்வது விருதாவா போகாது, அது வேஸ்ட் கிடையாது தம்பி தங்கச்சி. உலகத்தின் பார்வையில் அது வேஸ்டா தான் தெரியும். வாழ்க்கை எதுவும் அனுபவிக்கல, நீ வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நான் எதுக்காக ஓடுறேன்னு எனக்கு தெரியும். நான் எதுக்காக நான் இப்படி வாழ்கிறேன்? பாவத்தை நான் வெறுக்கிறேன். நான் சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, மற்ற பாவங்களை இந்த டீனேஜ் வயசுல நீ வெறுக்கிறதுக்கு. இது சின்ன பிள்ளைங்க நம்ம சொல்லும் போது, நான் பொய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன், சண்டை போட மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். நான் எதுக்கு இதெல்லாம் வெறுக்கிறேன் தெரியுமா? ஒரு நாள் எனக்கு ஒரு பிரைஸ் கிடைக்கும். என்ன பிரைஸ்? கோல்டு கிடைக்குமா? சில்வர் கிடைக்குமா? டைமண்ட் கிடைக்குமா? இல்ல இல்ல இல்ல, அதை விட பெரிய பிரைஸ் கிடைக்கும். அதை விட பெரிய பிரைஸ் என்ன? இந்த உலகத்தை விட்டு நான் போகும்போது ஒரு நாள் எனக்காக பரலோகத்தில் இயேசப்பா என்னை வரவேற்கிறதுக்காக ரெடியா இருப்பாங்க. இந்த உலகத்தை விட்டு நான் போகும்போது, மகனே வா, எனக்காக நீ வாழ்ந்த பாத்தியா, இந்த உலகத்துல பாவத்தை வெறுத்து எனக்காக நீ வாழ்ந்த பாத்தியா, உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இந்த பரலோகத்துக்கு நீ வான்னு சொல்லி பரலோக ராஜ்யத்துக்கு என்னை இயேசப்பா கூட்டிட்டு போவாங்க. பாரு, உலக பிரகாரமான வாங்குற கோல்டு மெடலு, சில்வர் மெடலு, பிரான்ஸ் மெடலு, இதெல்லாம் அவ்வளவுதான், அழிஞ்சு போயிடும், வேஸ்ட். நீ ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆளா இருக்கலாம், தப்பு சொல்லல. நீ ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்கிற, நீ ரன்னிங் ரேஸ் ஓடுற, ரன்னிங் ரேஸ்ல ஜெயிக்கிற, ஹை ஜம்ப்ல ஜெயிக்கிற, லாங் ஜம்ப்ல ஜெயிக்கிற, ஸ்விம்மிங்ல ஜெயிக்கிற, நல்லது, இது தப்பு கிடையாது, நல்லது, ஐ அப்ரிஷியேட் யூ. ஆனா இந்த பரிசு எல்லாமே ஒரு நாள் என்ன ஆகும்? இந்த உலகத்தை விட்டு போகும்போது உன் கூட வராது. இந்த உலகத்தை விட்டு நீ போகும்போது பரலோக வாசல்ல ஏசப்பா நின்றுட்டு இருக்கும் போது நீ போய் அங்க, நான் கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் சில்வர் மெடல் வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் தான் ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தேன், பேசப்பா சொல்ல, வெரி குட், ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்க. ஆனால் இது எல்லாம் நீ பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு உனக்கு குவாலிஃபை பண்ணாது. நீ பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும் தம்பி தங்கச்சி? உன்னுடைய லக்கை நோக்கி நீ ஓடுகிற. உன்னுடைய லக்கு என்ன? உன்னுடைய டார்கெட் என்ன? ஏசப்பாவுக்காக நான் வாழ்வேன், பாவத்தை வெறுத்து நான் ஏசப்பாவுக்காக நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏசப்பாவுக்காக நீ வாழும்போது லக்கை நோக்கி தொடர்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். என் வாழ்க்கையில் ஒரு டார்கெட் இருக்கு. என்ன டார்கெட்? இயேசுக்காக நான் ஜீவிக்க வேண்டும். வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள் வந்தாலும் அதெல்லாம் உதறி தள்ளிட்டு இயேசுக்காக நான் வாழணும், இயேசுக்காக நான் வாழணும், இயேசுக்காக நான் வாழணும். அதை நோக்கி நான் ஓடும் பொழுது ஒரு நாள் நிச்சயமாக எனக்கு பிரைஸ் கிடைக்கும். எவர்லாஸ்டிங் பிரைஸ், அழிவில்லாத கிரீடம் நமக்கு கிடைக்கும். அழிந்து போற கிரீடம் இல்லை, அழிவே இல்லாத கிரீடம் எனக்கு பரலோக ராஜ்யத்துல இயேசுப்பா வச்சிருக்கிறாங்க அப்படின்ற இந்த சத்தியத்தை தான் இந்த கேம் மூலமா. ஏன்னா அந்த கேம்ல பிள்ளைங்களுக்கு என்னன்னு சொன்னா, உனக்கு ஒரு டார்கெட். என்ன டார்கெட்டு? நீ போய் அந்த இடத்துல அதை வைக்கணும். ஓகேயா? அதுதான் உன்னுடைய டார்கெட். அந்த கேமுடைய டார்கெட் என்ன? அந்த இடத்துல நீ வைக்கணும். நான் சொல்ற இடத்துல கண்ண முடியிருக்கு, அந்த இடத்துல நீ கரெக்டா வைக்கணும். ஓகேங்களா? இன்னைக்கு நிறைய பேர்
சில பேர் வந்து எப்படியாவது போயிடலாம் பரலோக ராஜ்யத்துக்கு, ஃப்ளூக்கில் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃப்ளூக்லலாம் யாரும் போக முடியாது தம்பி தங்கச்சி, ஃப்ளூக்லலாம் யாரும் போகவே முடியாது. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்ட இடம் கிடையாது. நீ அதுக்காக நீ உண்மையாக ஜீவிக்கணும் இயேசுப்பாவுக்காக, அப்போ தான் நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்படின்ற பிள்ளைங்களுக்கு ஒரு டார்கெட், இந்த வாழ்க்கையில் உலக வாழ்க்கையில் உன்னுடைய நோக்கம் இயேசுப்பாவுக்காக நீ வாழ வேண்டும் அப்படின்ற அந்த நோக்கத்தை, அந்த இலக்கு பிள்ளைகளுடைய இருதயத்தில் பதியும்படியாக இந்த வேத வசனத்தை இந்த கேம் மூலமாக நம்ம சொல்லித்தரப்போகிறோம். நிச்சயமாகவே இந்த கேமும் பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுவாங்க, எல்லாரும் சிரிப்பாங்க. ஏன்னா பாட்டில் எழுதிட்டு போய் வைக்கும் போது ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு இடத்துல வைப்பான், அது அங்கே இருக்கும், அவன் போய் இந்த இடத்துல வைப்பான், எல்லாம் சிரிப்பாங்க, என்ஜாய்மெண்ட். பிள்ளைங்களை அதே மாதிரி பிள்ளைங்க விளையாட வைக்கும் போது அந்த விளையாடுற குழந்தைய மட்டும்தான் நீங்கள் நிற்க வைக்கணும், மற்ற எல்லா பிள்ளைங்களும் உட்கார வச்சுருங்க. ஏன்னா எல்லாம் எந்திரிச்சு நின்னா தள்ளி விட்டுருவாங்க, சில நேரத்தில் அவங்க வந்து விழுந்துருவாங்க, சில நேரத்தில் அவன் விளையாடிட்டு அவன் போய் வைக்கிறவன் மேலேயே வந்து விழுந்துருவாங்க, பாட்டில் தள்ளி விட்டுருவாங்க, இப்படிலாம் நிறைய நடக்கும். அதனால் பிள்ளைங்களை கொஞ்சம் தூரமாக உட்கார வச்சுட்டு அது நடத்துகிற அந்த முன்னாடி போய் செய்கிற குழந்தைய மட்டும் நீங்கள் நிற்க வச்சு அவங்கள செய்வீங்க. உண்மையாக பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் சண்டே கிளாஸ் நீங்கள் வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் இன்னொரு கேமோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.